அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹுவின் அருளால் புனித ஹஜ் கடமையை பற்றியும் சட்டங்களை பற்றியுமான இந்த தொடரில் இன்றைய தினம் துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் சூரியன் உச்சிக்கு வந்த நேரத்திலிருந்து மக்ரிபு வரைக்கும் அரஃபா பிரபலமான அந்த மைதானத்தில் உலக மக்களில் ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு மைதானத்தில் கூடியிருக்கிற அரஃபா குறித்து, அந்த இடம், அதன் அகமியம், அங்கே துவா செய்தல், அங்கே நடைபெற்ற நிகழ்வுகள், அந்த இடத்தை பற்றிய வரலாற்று பார்வை, அதிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களின் சட்டங்கள், இவை எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்து முடிக்கலாம். அன்பானவர்களே, அரஃபாவிலே தங்கவில்லை என்றால், தங்குதல் என்பதற்கு பொருள் முற்பகல் சூரியன் உச்சிக்கு வந்ததிலே இருந்து மக்ரிபு வரைக்கும் தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜி இல்லாமல் ஆகிவிடும். ஹஜ்ஜி என்பது அரஃபா. ஹஜ்ஜு கடமையே நிறைவேறாமல் போய்விடும் ஆபத்து அரஃபாவிலே தங்கவில்லை என்றால் ஏற்படும். இந்த இடம் ஹசரத் ஜிப்ரீல் அலிஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாமுக்கு இறைவனின் புறத்திலே இருந்து ஹஜ் கடமைகளை, கிரியைகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் நாமும் அரஃபாவிலே தங்குகிறோம். அரஃபாவினுடைய மைதானத்தில் லட்சக்கணக்கான ஹாஜிகள் குடுமி இருக்கிற அந்த காட்சி மறுமையின் மஹ்ஷர் மைதானத்தை ஒட்டியது, ஒப்பானது. சொல்ல போனால் மஹ்ஷர் மைதானமே அரஃபா என்று கூட ஒரு கருத்து இருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் ஒரே போல ஒன்று திரண்டு மக்களெல்லாம் எழுப்பப்படும் நாளில் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை உலகத்திற்கு ஆண்டுதோறும் இறைவன் காட்டிக் கொண்டிருக்கிறான். அரஃபாவிலே தங்குவதற்கென்று தனியாக நிய்யத்து செய்ய வேண்டியதில்லை. அரஃபாவிலே தங்க வேண்டி உள்ளவர்கள் சுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மாதவிலக்கு போன்ற அசுத்தங்களிலே இருக்கக்கூடிய விடுபடாத பெண்கள் யாராக இருந்தாலும் அரஃபாவிலே தங்கலாம். அன்பானவர்களே, அரஃபாவை குறித்து வந்திருக்கக்கூடிய செய்திகளில் அரஃபா என்கிற பெயர் வந்ததற்கு காரணம் அறியுதல் என்று பொருள். அரஃபா என்றால் ஆதம் அலிஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலிஹிஸ்ஸலாம் இருவரும் பூமியிலே இறக்கிவிட்டதற்கு பிறகு, தனித்தனியே இறக்கிவிட்டதற்கு பிறகு இருவரும் சந்தித்து கொண்ட இடம் அரஃபா மைதானம். பரஸ்பர அறிமுகம் என்று பொருள், அறிந்து கொள்ளுதல் என்று பொருள். இவர்களின் முதல் சந்திப்பு நடைபெற்றதும் அந்த அரஃபா மைதானம். வாருங்கள், அரஃபா மைதானத்தை குறித்த மார்க்கத்தினுடைய பார்வையை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அரஃபா மைதானத்தை பற்றி நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் இருந்தாலும் தவிர்க்கவே முடியாமல் நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய நபிமொழிகள் 4. ஒரு 4 நபிமொழி அரஃபாவை குறித்தது. 1, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபா தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் மினாவிலே தங்குதல், முஸ்தலிஃபாவிலே தங்குதல், தவாஃப் செய்தல், இப்படி ஹஜ்ஜினுடைய எல்லா செயல்பாடுகளும் அரஃபாவிற்கு அடுத்த அந்தஸ்து தான். அரஃபா தான் ஹஜ் என்பது. 2வது நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுபாஹி பிஹிம் அரஃபத, மலக்குகளிடத்தில் அல்லாஹ் மன்னிப்பு தேடியும் துஆக்களுக்காக கைகளை உயர்த்தியும் அரஃபா மைதானத்தில் திரண்டிருக்கிற அந்த மக்கள் திரளை பார்த்து மலக்குகளிடம் காட்டி இறைவன் பெருமிதம் கொள்ளுகிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். 3வது ஹதீஸ் பிரபலமானது, நாம் அறிந்திருப்போம். ஷைத்தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுகிறான். காரணம், நம்ம எல்லாம் பாவம் செய்ய வைத்தவன் அவன், அதற்கு போராடியவன் அவன், அதிலே வெற்றி பெற்றவன் அவன். அந்த பாவம் எல்லாம் ஒரே ஒரு நாளில், ஒரு துஆவில், ஒரு மைதானத்தில் கையேந்துகிற அத்தனை பேரினுடைய பாவமும் ஏறத்தாழ பனிக்கட்டி உருகுவது போல உருகி அத்தனை பாவங்களும் அழிந்து போவதை பொறுத்து கொள்ள முடியாத ஷைத்தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு கதறி அழுவான், ஓடுவான் என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவை. அரஃபாவை குறித்த 4வது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ருஅய ஷைத்தானு அஸ்கர வலா அஹ்கர மின் யௌமி அரஃபா.
அரஃபாவுடைய நாளை போன்று எந்த நாளிலும் ஷைத்தான் இவ்வளவு கேவலப்பட்டு சிறுமைப்பட்டு ஒருபோதும் ஷைத்தானை பார்க்கப்படவில்லை. அவ்வளவு மோசத்தையும் கேவலத்தையும் அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அரஃபாவினுடைய மைதானத்தை குறித்த சில சட்டங்கள் நமக்கு தெரிய வேண்டும். முற்பகல் நேரம் சரியாக சூரியன் உச்சிக்கு வந்ததற்கு பிறகு சுமார் 11:30 மணி 12 மணிக்குள்ளாக அந்த நேரத்திலே இருந்து அரஃபாவினுடைய தங்குதல் தொடங்கிவிடும். நாம் அதற்கு முன்னாலேயே நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு உடைகள் மாற்றிக்கொள்ளுவதாக இருந்தால் மாற்றிக்கொண்டு முழுமையான இபாதத்துக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு நாம் சூரிய உச்சியின் நேரத்தை காத்திருக்க வேண்டும். அது வந்தவுடன் துஆக்களில், தஸ்பீஹ்களில், இஸ்திக்ஃபார்களில், ஸலவாத்துகளில், திலாவத்துகளில் மிக அதிகமாக கையேந்துகிற துஆக்களில் நாம் இருக்க வேண்டும். வக்த் வந்ததற்கு பிறகு வந்துவிட்டது. இப்போது லொஹுரையும் அசரையும் ஒரே ஒரு பாங்கு சொல்லி 2 தொழுகைக்கும் தனித்தனியாக இகாமத்து சொல்லி ஜம்மாக தொழுகுவோம். இரண்டையும் ஒன்று சேர முதலில் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒரு இகாமத் லொஹர் தொழுகை. லொஹர் சலாம் குடித்தவுடன் எந்த பின் சுன்னத்து நஃபிலெல்லாம் இல்லை, அடுத்த இகாமத் உடனடியாக சொல்லப்பட்டு அசரையும் தொழுது முடிக்க வேண்டும். இது இமாமத்தோடு சேர்த்து செய்வதுதான் சிறப்பாகும் அரஃபாவுடைய மைதானத்தில். நினைவில் இருக்கட்டும், இந்த அமல்களை தொடங்குவதற்கு முன்னாலேயே கொஞ்சம் ஓய்வோ ராகத்தோ பெறுவதாக இருந்தால் பெற்றுக்கொண்டு முழுமையாக துஆவிற்கும் இபாதத்திற்கும் தயார் நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும். பாருங்கள், அரஃபாவிலே என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதல்ல துஆ. துஆ என்றால் அரஃபாவிலே சாதாரணமாக நாம் கேட்பது போல அல்ல, பிடிவாதத்தோடு துஆ செய்ய வேண்டும். ஒரு குழந்தை தாயிடம் ஒரு பொருளை கேட்டு நச்சரித்து அழுது அடம் பிடித்து கொடுத்தே தீர வேண்டும் என்று குழந்தையின் பிடிவாதம் நமக்கு தெரியும் அல்லவா? அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் தனது மன்னிப்பை, தன்னுடைய ஈமானை, இஸ்லாமை, தன்னுடைய ஆயுளின் நற்செயல்களுக்காக எல்லாவற்றிற்காகவும் ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல் துஆ செய்ய வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து துஆ செய்தார்கள், நின்று துஆ செய்தார்கள், வாகனத்திலே அமர்ந்து கொண்டே துஆ செய்தார்கள், வாகனத்தில் அமர்ந்து கொண்டும் துஆ செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே வந்த போது முழுமையாக துஆவிலே இருந்துவிட்டு மக்ரிபு நேரம் ஆகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட தயாரானார்கள். சூரியன் மறைந்ததற்கு பிறகு பிரபலமான நபித்தோழர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு தங்களின் ஒட்டகத்தில் பின்னாலே உட்கார வைத்தார்கள். முழுமையாக அப்போது சூரியன் மறைந்து இருட்டு துவங்கிவிட்டது. மகரிபினுடைய நேரம் சூரியன் மறைந்து இருட்டு வந்து விட்டதால் பின்னால வாகனத்துல உட்கார்ந்திருந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மகரிபினுடைய நேரம் வந்து விட்டது, மகரிபு தொழ வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை பார்த்து அஸ்ஸலாத்து அமாமக், தொழுக அங்க உனக்கு முன்னால இருக்கு என்று சொன்னார்கள். அதாவது இங்க தொழுக மகரிபு இல்ல, நாம முஸ்தலிஃபால போய் தான் தொழுகுவோம். மகரிபு அந்த இடத்துல தொழுகாமல் அந்த இடத்திலிருந்து கடக்க வேண்டும். இங்கெல்லாம் நாம் புரிய வேண்டிய செய்தி, மார்க்கம் இங்கு தொழ வேண்டும் என்று சொல்லுகிற போது உலகமெல்லாம் மகரிபை பாங்கு சொன்ன உடனே தொழுதுவிடும். இங்கே தொழ வேண்டாம் என்று சொல்லுகிற போது தொழாமல் செல்ல வேண்டும். மொத்தத்தில் மகரிபுக்கான மரியாதை அல்ல, அது அல்லாஹுவிற்கான மரியாதை. அல்லாஹுவினுடைய ஷரீஅத் என்ன சொல்லுகிறதோ அதற்கு செய்வதற்கு பெயர்தான் தீன் என்பது. அன்பானவர்களே, அரஃபா மைதானத்தின் முழுமையும் தங்குவதற்கு ஏற்ற இடம். அரஃபாவில் தங்குதல் என்றால் குறிப்பிட்ட கூடாரம், குறிப்பிட்ட மலையடிவாரம், குறிப்பிட்ட பள்ளிவாசல் எல்லாம் இல்லை. ஒட்டுமொத்த அரஃபா, அது எந்த மரத்திற்கு கீழ் எந்த தெருவிலே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் அது அரஃபாவிலே தங்கியதாக அவைகள் கருத்திலே கொள்ளப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாலுக்கு கொஞ்சம் முன்னாடியே அரஃபாவுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க இன்னைக்கு அங்க அரஃபாவில பிரபலமான மிகப்பெரிய மஸ்ஜித் நமீரா என்கிற பள்ளிவாசல் இருக்கிறது. பல லட்சம் பேர் தொழக்கூடிய அளவுக்கு உள்ள அந்த பள்ளிவாசலில் இன்றைக்கு கிப்லா இருக்கு இல்லையா, இன்றைக்கு அந்த மெஹராபு தொடுமிடம் இருக்கிறது இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு சுவர், அல் ஜிதாருல்
கிபலி என்று சொல்லுவார்கள். கிபிலாவுடைய சுவர். அதுக்கு பக்கத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். இந்த அரஃபாவுடைய மைதானத்திற்கென்று அமலெல்லாம் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய ஹுத்பா ரொம்ப பிரபலமானது. அந்த ஹுத்பாவை 1,00,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய அரஃபாவினுடைய ஹுத்பாவை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையாற்றுகிற போது அவர்கள் அவர்களுடைய ஒட்டகத்திலேயே அமர்ந்திருந்தார்கள். அப்போதுதான் உலகத்தினுடைய புகழ்பெற்ற திருக்குர்ஆனின் புகழ்பெற்ற பிரபலமான அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நான் இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி கொடுத்து விட்டேன். என்னுடைய நிஅமத்தை முழுமையாக்கி விட்டேன். உங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாம் என்பதை நானும் பொருந்தி கொண்டேன் என்கிற அந்த உலக புகழ் பெற்ற வசனம் அங்கே இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருந்த மக்களை பார்த்து அதே மைதானத்தில் கேட்டார்கள், இன்னக்கும் துஸ்அலூன அன்னி ஃபமா ஜவாபுக்கும். என்னை பற்றி உங்களிடம் கேட்கப்பட்டால் நான் என்ன செய்தேன் என்று கேட்டால் நீங்கள் என்ன ஜவாபு சொல்லுவீர்கள் என்று எல்லோரையும் பார்த்து கேட்டார்கள். அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், காலு நஷ்ஹது இன்னக கது பல்லகத ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹ்தல் உம்மா. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபித்துவத்தை தூதுவத்தை நீங்கள் சரியான முறையிலே எங்களுக்கு எத்தி வைத்தீர்கள். உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்கள். இந்த உம்மத்துக்கு நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிரலை உயர்த்தி வானத்தின் பக்கம் உயர்த்திவிட்டு திரும்ப கீழே காட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபஅஷ்ஹித், யா அல்லாஹ் நீயே சாட்சி என்று அல்லாஹுவை சாட்சிக்கு வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவர்கள் மரணத்தை சூசகமாய் தெரிவிக்கும் வண்ணம் நாம் எல்லோரும் அடுத்து மறுமை நாளில் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் கௌசரினுடைய நீரோடையில் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்போம் என்று ரசூலுல்லாஹுவின் அடுத்த சந்திப்பிற்கான மௌஇத் என்று சொல்லக்கூடிய வாக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அரஃபாவிலே அவர்கள் துவா செய்த விதத்தை பார்க்கிறோம். கையேந்தினார்கள், நன்கு கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள், நின்று கொண்டே துவா செய்தார்கள். அல்லாஹுவின் தூதர் இப்படி அழுது தொழுது துவா செய்வதை யோசித்தால் நம்போன்ற பாவிகள் எல்லாம் எம்மாத்திரம். ஹதீஸில் இப்படியே வருகிறது, கையிஸ்திஆமில் மிஸ்கீன். அல்லாஹுவிடத்தில் கையேந்துகிற பெருமானாரின் கை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மிஸ்கீன் உணவு கேட்கிற போது தன் கையை வைத்துக் கொள்வது போல. நீங்கள் இப்போது அந்த கையிலே உணவு வைக்கப் போகிறீர்கள். உணவை வாங்கக்கூடிய ஒருவன், உணவு கேட்கக்கூடிய ஒருவன், ஒரு மிஸ்கீன் தன் கையை எப்படி வைத்திருப்பானோ அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்திருந்தார்கள். வானவர்களே, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு ஃபக்கீரோ மிஸ்கீனோ உணவு கேட்பதற்கு கையேந்துவதைப் போல அல்லாஹுவிடத்தில் கையேந்தி, அல்லாஹுவே என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள் என்றால், முழுக்க முழுக்க காலமெல்லாம் பாவச் சூழலிலேயே வாழ்ந்து நாட்களை கழிக்கிற நாமெல்லாம் எவ்வளவு அல்லாஹுவிடத்திலே கதறி அழுது துவா செய்ய வேண்டும். நீண்ட துவாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அரஃபா மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருக்கிறார்களா இல்லையா என்று சில பேருக்கு சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்தது. அரஃபா அன்னைக்கு நோன்பு வச்சிருப்பாங்களோ, மதுவா கபூலாகருக்கு ஒரு நோன்பாளியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க நோன்பு வச்சிருப்பாங்களோன்னு நினைச்சாங்க. இந்த சந்தேகம் வந்தபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய், அவங்களுக்கு பேர் உம்முல் ஃபதுல்னு பேர். ஃபதுல், உம்முல் ஃபதுல், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அவங்க ஒரு குவளையில பாலோ தண்ணியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. தண்ணி கொடுப்பதும் பால் கொடுப்பதும் அங்கே நோக்கமல்ல, அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்களா இல்லையா என்று தெரிய வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் விவரமான மதிநுட்பம் வாய்ந்த அந்த பெண்மணியினுடைய செயல் இது. கொண்டு வந்து கொடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி குடித்து விட்டார்கள். எனவே தெளிவாக தெரிந்து விட்டது, அரஃபா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருக்கவில்லை.
சரி, இன்னைக்கு நாங்க நோன்பு வைக்கலாமா? வைத்தால் கூடும் என்பது வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கவில்லை. அப்படி ஒரு நோன்பு வைப்பதானால் உடல் சோர்வும், மன சோர்வும், இபாதத்துகளில் ஒரு விதமான தயக்கமும், சுணக்கமும் வரும் என்று தெரிந்தால், நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. இல்லை, நாங்கள் அரஃபாவிலே நோன்பு வைத்த நிலையில இருக்க ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், உலமாக்கள்ட்ட கருத்து வேறுபாடு உண்டு. சில மார்க்க அறிஞர்கள் கிதாபுகளில் தெளிவான தீர்ப்பாக இப்படி எழுதியிருக்கிறார்கள். நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற எண்ணமும் ஆசையும் இருந்தால், குளிர்காலமாக இருந்து ஹாஜி நல்ல உடல் பலத்தோடு இருந்தால் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். இல்லை, கோடை காலமாக இருந்தால் அவன் நோன்பு வைக்காமல் இருக்கட்டும். காரணம், கோடை வெயிலில் அவனை கண்டிப்பாய் அது சோர்வில் ஆழ்த்திவிடும். அது இபாதத்திற்கு இடையூறாகிவிடும் என்றெல்லாம் பல கருத்துக்களை எழுதினாலும் கடைசியில் எழுதுவது என்ன தெரியுமா? பெரும்பாலான பேர் அரஃபா நாளன்று நோன்பு வைக்காமல் இருப்பது சிறந்தது, அதுவே நபி வழி என்று அவர்கள் எழுதி தருவதையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அரஃபாவினுடைய துவா நமக்கு பெறுதற்கரிய பாக்கியம். நம்ம இந்த பிரயாணத்துல வந்திருக்கிறதே அதுக்கு தான். அரஃபா நாள் போல் ஒரு நாள் உலகத்திலே இல்லை. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் சொல்லப்போனா உலகத்துக்கெல்லாம் பக்ரீத் அன்னைக்கு துல்ஹஜ் பிறை 10 தான் பெருநாள். ஹாஜிகளுக்கு பெருநாள் என்பது அரஃபா நாள் தான். ஹாஜிகளுடைய நோக்கமெல்லாம் அங்கே நிறைவேறிவிடும். துஆ செய்பவர்கள் கவனத்திற்கு ஒரு சில செய்திகள். துஆ அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, முழுமையா கையேந்தி, என்னமோ ஏனோ தானோன்ட்டெல்லாம் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பது போல கையேந்தி கொண்டு துஆ செய்ய வேண்டும். நினைவில் இருக்கட்டும், எல்லாருக்காகவும் துஆ செய்யும். உங்களின் துஆவில் யாரும் தப்பிவிட வேண்டாம். எல்லாருக்காகவும் துஆ செய்யுங்கள். தெரிந்தவர், தெரியாதவர், உங்களுக்கு நன்மை செய்தவர், செய்யாதவர், ஏன் உங்களுக்கு தீங்கிழைத்தவர், எல்லாருக்கும் துஆ செய்யுங்கள். பொதுவாகவே ஒன்று, அடுத்தவர்களுக்காக நன்மைகளை கேட்பதில், துஆ செய்வதில் அக்கறை எடுத்துக் கொள்ளுகிற நபருக்கு கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்து விடுவான். நன்கு கவனத்தில் வைக்க வேண்டிய இன்னொரு செய்தி, தப்பி தவறி கூட யாருக்கு எதிராகவும் துஆ செய்யக்கூடாது. பத்துவான்னு சொல்றோமல்ல, அவனுக்கு இது அவன் விளங்காம போகணும், அவன் இப்படி போகணும், அப்படி போகணும். ஒருவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவாறு எந்த தகாத வார்த்தைகளும் நம்முடைய துஆவிலே வந்துவிடக்கூடாது. பத்துவா செய்துவிடக்கூடாது. துஆ கேட்பவர்கள் கிதாபுகளை நீங்கள் வைத்திருக்கலாம், பார்த்து படிக்கலாம். அது இருக்கட்டும். ஒரு ஒரு ரஸ்மி ஒரு 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 முறையாக நீங்கள் கேட்டிருந்தாலும் உங்க உள்ளத்திலிருந்து அல்லாஹுவோடு பேசுங்க. உங்க மனசுல உள்ளதையெல்லாம் கேளுங்க. வேணும்னா சிறந்த முறை என்பதற்காக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களை கேளுங்கள். குர்ஆன்ல நிறைய ரப்பனா துஆக்கள் இருக்கிறது. ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா போல், ரப்பனா தகப்பல் மின்னா போல், ரப்பனா ஆத்தினா போல், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா போல் நிறைய துஆக்கள். குர்ஆனுடைய துஆக்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். அதாவது துஆ படிப்பதற்கு பெயர் துஆ இல்லை, கெஞ்சுவதற்கு பெயர் துஆ. எனவே உங்கள் மனசிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி நீங்கள் கேளுங்கள். இது துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்கிற இடம் அல்ல. ஒப்புக்கொள்ளப்படாது என்று நினைத்தவன் துர்பாக்கியசாலி. அல்லாமா சுஃப்யானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டார்கள், மன் அஸ்வஉன் நாஸி ஹாலன், உலகத்திலேயே மோசமான ஒரு மனிதனை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அரஃபா நாளில் கூட அல்லாஹ் எனக்கு மன்னிக்க மாட்டான்னு எவனாவது நினைச்சா அவன்தான் உலகத்திலேயே மோசமானவன், துர்பாக்கியசாலி என்று சொன்னார்கள். நாம் அந்த பட்டியலில் ஆகிவிட வேண்டாம். நம் துஆ கண்டிப்பாக கபூலாகிற இடம் அது. அன்பானவர்களே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிற மலைக்கு வந்தார்கள். இந்த மலைக்கு ஜபலுர் ரஹ்மத் என்று பெயர். நீங்கள் அரஃபாவை பார்க்கிற போதே அது தெரியும். அரஃபாவில் சும்மா சின்னதுதான், ஒரு 200 அடி இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த 200 அடி மலையில ஒரு சின்ன தூண் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த தூண் ஜபலுர் ரஹ்மத்தினுடைய தூண். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு தௌபாவை ஏற்றுக்கொண்ட மலை இது என்பதால் இதற்கு ஜபலுர் ரஹ்மத், இறைவனின் ரஹ்மத்து பெற்ற மலை என்று இதற்கு பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக புகழ் பெற்ற குத்பாவை, பிரசங்கத்தை அந்த மலையிலே அங்கே நின்று செய்ததாக குறிப்புகள் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் முன்பே குறிப்பிட்டது போல் இங்கே ஒரு பிரம்மாண்ட பள்ளிவாசல் இருக்கிறது.
அரஃபாவில் மஸ்ஜிது நமிரா என்று பெயர். வருஷத்தின் ஒரு நாளில் மட்டும் தொழுகை நடந்து பூட்டப்பட்டால் மீண்டும் அடுத்த துல்ஹஜ் பிறை 9 தான் அந்த பள்ளிவாசலை திறப்பார்கள். அப்படி ஒரு பிரம்மாண்ட பள்ளிவாசல் இருக்கிறது. ஹாஜிகள் கவனத்திற்கு முக்கியமான 1-2 செய்தி. இந்த மலையில போய் ஏறி நிக்கணும்ட்டு சில பேர் அதுக்காக ரொம்ப பகீரத முயற்சி எடுத்து அரஃபாவுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கிறது தவறு. அந்த ரஹ்மத், அந்த ஜபலுர் ரஹ்மத் மலைக்கு போய் நிக்கணும்னோ, அடிவாரத்துல நிக்கணும்னோ, ஏறி அந்த தூணை தொடணும்னோ எல்லாம் அவசியம் இல்லை. இன்னும் சில பேர் ரொம்ப மோசமா அதுல போய் பேர்லாம் எழுதி வச்சுட்டு வர்றாங்க. சில பேருக்கு இப்படி கூட ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. அந்த தூண்ல இவங்க மக பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்தா அவங்களுக்கு ஹஜ்ஜு நசீபாகும். 30 லட்சம் பேர் எழுதி வச்சா அங்க வெள்ளை சுண்ணாம்பே தெரியாது. முழுக்க என்னத்துக்காகும் அத்தனை பேர் எழுதி வச்சா? எனவே தூணில் எழுதுவதெல்லாம் மார்க்கம் அல்ல. அந்த இடத்துல போய் நின்றுதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்க அக்கம் பக்கத்துல எங்கேயாவது தங்கியிருக்கீங்க, ரசூலுல்லாஹ் இந்த மலைக்கு போனாங்களேங்கிறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டு போனவங்க தப்பில்லை. இதற்காக எடுத்துக்கொண்டு அரஃபாவினுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம். அரஃபா மைதானத்தை பொறுத்தவரை ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் போயிட்டு வழி தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து பொன்னான அந்த அந்த முற்பகலிலே இருந்து மகரிபு வரைக்கும் மட்டுமே இருக்கிற அந்த நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம். அரஃபா 2-3 நாள் தங்குற டைம் அல்ல. அரஃபா ஒரு பகலில் கொஞ்ச நேரம் தான். எனவே அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா துஆக்கள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நினைவை தருவானாக. நாம் அரஃபாவிலே கேட்கிற எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்பானாக. மறக்காமல் ஹஜ் மக்பூலாக வேண்டும் என்பதையும் அரஃபாவிலே கேளுங்கள். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி தருவதோடு நம் குடும்பத்தில் எல்லோருக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.